அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மதின் முபாரிக் வஸல்லிம் அலைஹிம். லா இலாஹ இல்லல்லாஹ் அலிமுல் கரீம். சுப்ஹானல்லாஹி ரப்பில் அர்ஷில் அலீம் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். லா ஹவ்ல வலா குவத்தா இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம். அல்ஹம்துலில்லாஹ். புகழ் அனைத்தும் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கும் ஏக இறைவன் அல்லாஹு தாலாவுக்கே என்றென்றும் நம் அனைவர் மீதும் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்கள் சஹாபாக்கள், சத்திய சஹாபாக்கள், தோழர்கள், நம் அனைவர் மீதும் மூமினான முஸ்லீமான ஆண்கள், பெண்கள், நம் மற்ற சமுதாய மக்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நீடித்து நின்று நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி பரகாத்துஹு. கணவான்களே, சகோதரர்களே, அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஒரு காலை பொழுதுல, சிறப்பான நேரத்தில் சிறந்த ஒரு பேச்சை கேட்பதற்கும் பேசுவதற்கும் தௌஃபீக் செய்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அது விஷயமாக பாருங்கள், இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம தினசரியும் பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் எதுவும் புதுசாக சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ். நம்மளுடைய வாழ்க்கையில் கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ஒரு கண்ணோட்டம். வியாபாரம் நாம் கொடுக்கல் வாங்கல் செய்கிறோம், எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறதுல ஒரு விதமான ஒரு நினைவூட்டல். பாருங்க, ஒரு சந்தைக்கு போனாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்கே கோதுமை குவிக்க வைக்கப்பட்டிருந்துச்சு. அந்த குவிக்க வைக்கப்பட்ட கோதுமையில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடையில கையை உள்ள விட்டு எடுத்தாங்கன்னு சொன்னால் கை ஈரமாக இருந்துச்சு. அப்போது உள்ளே அந்த தானியம் கோதுமை ஈரமாக இருக்குது. உள்ளே ஈரமாக இருக்குது. மேலே என்ன பண்ணியிருக்காங்க, காஞ்சதை போட்டு அப்படி குவிச்சு வச்சுருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பார்த்துட்டு சொன்னாங்க, இது மூமியினுடைய வியாபாரம் அல்ல. மூமியினுடைய வியாபாரம் எப்படி இருக்கணும்னு சொன்னால், லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படிங்கிறத வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு சொன்னால், அந்த கலிமாவை சொல்ல இருக்கக்கூடியவங்க தன்னுடைய வாழ்க்கையை நீதமான முறையில், எந்த விதத்துலேயும் ஏமாற்றத்தில் இடையில மோசடி செய்யக்கூடாது, அளவையில் மோசடி செய்யக்கூடாது. இருக்கக்கூடிய பொருள்கள் குறைவான பொருளாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதை தரம் உயர்த்தி காமிக்கக்கூடாது. குறை இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த குறையை சொல்லி தான் நாம் விற்கணும். ஒரு பொருள், ஒரு ஜவுளி கடையில் போய் ஒரு துணியை வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த வியாபாரி நாமளாக இருக்கும்போது என்ன செய்கிறோம்னு சொன்னால், நாம் அந்த டேமேஜை மறைச்சி விற்கக்கூடாது. உண்மையாக அவங்கள்ட்ட சொல்லி, பாருங்கள் இந்த குறை இருக்குது, இது உங்களுக்கு பிடிச்சதுன்னு சொன்னால் நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நாம் விற்கணுமே தவிர, அந்த குறையை நாம் மறைச்சு, இல்லைங்க நல்லா இருக்குங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஒன்றுக்கு ஒரு பேச்சுக்கு மறைக்கிறதுக்காக பலவிதமான விஷயங்களை சொல்லி அது செய்கிறது இருக்குங்களே. இது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வன்மையாக கண்டிச்சிருக்கிறாங்க. அதே போல் ஏமாற்றுதல், நம்ம யார் ஏமாத்துறாங்க அப்படிங்கிறத பற்றியும். ஒருத்தர் ஒரு பொருள் வாங்கிட்டு போயிட்டார் கடையிலேருந்து வாங்கிட்டு வீட்டுக்கு போனார். வீட்டுக்கு போய் பார்த்தா அந்த பொருள் அவருக்கு அதிகபட்சமாக இருக்குது, இப்போதைக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, அந்த கடைக்காரர் திருப்பி அவர்கிட்ட கொண்டாந்து இவர் கொடுத்தாருன்னு சொன்னால், மூமியினுடைய தன்மை எப்படி இருக்கணும்? மூமியினுடைய தன்மை மட்டும் இல்லை, முழு மனித சமுதாயத்தினுடைய தன்மையும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவங்க சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, முழு மனித சமுதாயமும் எப்படி இருக்கணும்னு சொன்னால், இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய பழக்க வழக்கம் எப்படி இருக்குது? வெற்ற பொருள் திருப்பி வாங்கப்பட மாட்டாது, வாபஸ் பெறப்பட மாட்டாது அப்படிங்கிறது நம்ம பில்லில் போட்டிருக்கிறோம். உண்மையான நிகழ்ச்சி அதுதான், நம்ம பில்லில் அப்படி தான் போட்டிருக்கிறோம். ஆனால் உண்மை அது இல்லை. ஒருத்தர் ஒரு பொருளை வாங்கிட்டு போனாருன்னு சொன்னால், அந்த பொருளை திருப்பி கொண்டு கொடுத்தா அவருக்கு தேவையில்லை, இப்போதைக்கு தேவையில்லை, எனக்கு பின்னாடி தான் தேவைப்படுது, இப்போதைக்கு தேவையில்லை அப்படிங்கிறது அவருடைய மனசு சொல்லிச்சு. சரி, திருப்பி கொண்டு கொடுக்கறதுக்காக வந்தாருன்னு சொன்னால், அந்த பொருளை எப்படி நாம் விற்கும்போது எப்படி சந்தோஷமான முறையில் விற்றமோ அதே போல் திருப்பி சந்தோஷமான முறையில் வாங்கணும். எப்படிங்க, எப்படி நம்ம விற்றமோ, சந்தோஷமாக எப்படி விற்றமோ அதே போல் மனசை நோகடிக்காமல், மனம் சுளிக்காமல் சந்தோஷமாக நம்ம வாங்கணும். இதுதான் மனித சமுதாய மக்களுக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த வழிமுறை. சஹாபாக்களுடைய காலத்தில் ஒரு வாழ்க்கை இருந்துச்சு. எப்படின்னு சொன்னால், எதுக்கால கடை வச்சுருப்பாங்க. இவர் கடையில் மட்டும் வியாபாரம் நடந்துருக்கும்.
அப்போ இவர் பாப்பாராமா, அவர் கடையில வியாபாரமே ஆகாம அவர் சும்மா நின்னுட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாரு, வரக்கூடிய கஸ்டமரை நீங்க அங்க போய் அவர்கிட்ட வாங்கிக்கிங்க அப்படிம்பாரு. ஆனா இவர்கிட்ட பொருள் இருக்கும். பொருள் இல்லாம இல்ல. இவர்கிட்ட பொருள் இருக்கும். ஆனா அப்படி இருந்தும் இவர் வந்து அனுப்பி வைப்பாரு, அந்த கடையில அவர்கிட்ட போய் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி. அப்ப இவர் போய் அங்க வாங்க போவாரு. அப்ப அந்த கடைக்காரர் வாங்கிக்குவாரு. வாங்கினதுக்கு அப்புறம் அந்த கடைக்காரர் கேட்பாரு, ஏன் அங்க பொருள் இல்லையா அப்படின்னு கேட்பாரு. இல்ல பொருள் இருந்துச்சு. அவர் தான் இருந்துட்டு நீங்க காலையிலேருந்து இன்னும் போனி கூட பண்ணல. உங்களுக்கு செலவினங்கள் இருக்கு, குடும்ப தேவைகள் இருக்குது அப்படிங்கிறதுக்காக உங்கள்கிட்ட போய் வாங்கிக்க சொல்லி அவரை நீங்க அனுப்புனார் அப்படின்னு அவர் சொல்லுவார். உடனே அவங்க 2 பேரும் சேர்ந்து இங்க வருவாங்க. எப்படிங்க 2 பேரும் சேர்ந்து இந்த முதல் கடைக்காரர்கிட்ட வந்து 2 பேரும் களிமாவை சொல்லி எப்படிங்க இந்த தன்மை உங்கள்கிட்ட வந்துச்சு அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, எங்களுடைய தலைவர் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு இப்படித்தான் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. எப்படிங்க எங்களுக்கு இப்படித்தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. தான் மட்டும் வாழ்ந்த பத்தாது, கூட இருக்கிற சகோதரன் நம்மளோட சேர்ந்து அவங்களும் வாழணும், அவங்களும் முன்னேறணும், அவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்க சொல்லி தான் எங்களுடைய தலைவர் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு இப்படித்தான் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு அவர் சொல்லுவார். இதை கேட்டு அவங்க 2 பேருமே என்ன செய்வாங்க, களிமாவை சொல்லி இஸ்லாத்துக்கு வந்துடுவாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எந்த விஷயத்தையும் சொல்லாமல் இல்லைங்க. சாப்பிடக்கூடிய சாப்பாட்டை உணவு வகையில் இருந்து, குடிக்கிற தண்ணியில் இருந்து, தண்ணியை பாருங்க. இன்னைக்கு சொல்கிறாங்க, ஒரு ஏர்போர்ட்டில் வந்து இறங்கினாங்க. எல்லாருமே தண்ணியை வந்தாங்க, பிடிச்சாங்க, பைப்பில் பிடிச்சி அப்படியே நின்ன வாக்கிலேயே அப்படியே குடிச்சிட்டு போய்கிட்டே இருந்தாங்க. ஆனால் ஒரு மனிதர் மட்டும் அவர் என்ன செஞ்சாருங்க, உட்கார்ந்து தண்ணியை மிடராக குடித்தார். அப்போது ஒரு மனிதர் மேலே இருந்து பார்த்துக்கிட்டே இருந்தார், ரொம்ப நேரமாக நோட் பண்ணிட்டு இருக்கிறார். என்ன எல்லாருமே போயிட்டாங்க, இவர் மட்டும் உட்கார்ந்து குடிக்கிறாரு, மிடராக குடிக்கிறாரு, கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டு அவர்கிட்ட பேசினார். பேசும்போது விசாரிக்கும்போது அவர் சொன்னார், தண்ணி இப்படி குடிக்கிறத கொண்டு என்ன ஏற்படுதுன்னு சொன்னால், தண்ணியில் அந்த குடலில் வந்து எந்த விதமான எஃபெக்டும் ஏற்படுறதில்லை. குடலுக்கு தண்ணி நல்ல முறையான முறையில் வயிற்றுக்கு போய் சேருது, எந்த விதமான இடைஞ்சலும் ஏற்படுறதில்லை. நாம் நின்றுட்டு கடன்னு குடிக்கும்போது அந்த குடல் என்ன ஆகுதுன்னு சொன்னால் சடார்னு விரியும் போது அந்த குடலில் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கொண்டு பல பிரச்சனைகள், பல நோய்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பாக இருக்குதுன்னு சொல்லி எங்களுடைய தலைவர் இந்த மாதிரி உட்கார்ந்து குடிங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் என்பதாக அந்த மனிதர் அவர்கிட்ட சொன்னார். அப்புறம் இது வந்து அவருக்கு வந்து இது ஒரு உள்ளத்தில் ஒரு உறுத்திக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் அவர் பல டாக்டர்ஸ் கிட்ட, பெரிய பெரிய ஆளுகிட்ட எல்லாம் உட்காந்து இது மாதிரி ஒரு ஆலோசனை பண்ணி இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஆராய்ச்சி பண்ணதில் இன்னைக்கு சயின்டிஸ்டில் சொல்கிறாங்க, அதாவது வந்து தண்ணி நின்று குடிக்கிறவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை தண்ணி உட்கார்ந்து குடிக்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படுறதில்லை. இதனால் அவங்களுக்கு பல விதமான பாதிப்புகள் நின்றுட்டு குடிக்கிறதுனால ஏற்படுது என்பதாக அந்த இன்றைக்கி சயின்டிஸ்டில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி டாக்டர்களும் அதை பற்றி நமக்கு சொல்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள், தண்ணி குடிக்கிற விஷயங்கள் இருந்து மனிதன் தூங்கி எந்திரிச்சதுலேருந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அவன் அன்றாட வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையாக இருக்குதோ அத்தனை வாழ்க்கைக்கு உண்டான விஷயத்தையுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க, சொல்லி கொடுத்துருக்குறாங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. நாம் வந்து தொழிலையும் சரி வியாபாரத்திலையும் செய்ய மோசடி செய்யக்கூடாது என்பதற்கு அவர் ஒரு உதாரணம். அதனால தான் சஹாபாக்கள் அன்னைக்கு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாலும் அப்படியே கேட்பாங்க. இங்கேருந்து அப்படியே கிணத்துல குதிங்கன்னு சொன்னால் குதிச்சிருவோம். ஏன் அப்படின்னு கூட கேட்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுருந்தாங்க, அந்த அளவுக்கு பிரியம் வச்சுருந்தாங்க. அதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் சொல்கிறாங்க, ஒரு குழந்தைய கூட ஏமாற்றக்கூடாது. இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படிங்க இருக்குது, நம்ம வாழ்க்கையில் பாருங்கள், குழந்தை வந்துச்சுன்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு ஏதாவது தீன்பண்டம் கொடுக்கணும், இல்லை ஏதாவது ஒன்று ஏதோ ஒன்று அந்த குழந்தைக்கு செய்யணும்னு சொன்னால் அந்த குழந்தைய நம்ம பாக்கெட்டில் கையை விட்டு இந்தா அதை செஞ்சேன்னா இதை கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம கையை காட்டுவோம். ஆனால் கையில் அந்த குழந்தை விரித்து பார்க்கும்போது கையில் ஒன்றும் இருக்காது, ஏமாந்து போயிடும் அந்த குழந்தை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அதுவும் கூட ஏமாற்றுதான் அப்படின்னு சொன்னாங்க. எப்படிங்க, அந்த குழந்தைக்கு கையில் மூடி காமிக்கிறது இருக்குதே, அதுவும் கூட ஏமாற்று வேலை என்பதாக சொன்னாங்க. வாழ்க்கையில் ஏமாற்ற வேலை இருக்கவே கூடாது. தன்னுடைய வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கணும்னு சொன்னால், உண்மையான வாழ்க்கையாக அமைச்சுக்கணும், உண்மையான ஹக்கான வியாபாரம் செய்யணும், ஹக்கான தொழில் செய்யணும், ஹக்கான முறையில் நிதானமான முறையில் நடந்துக்கணும். இப்போ நம்மகிட்ட நம்ம ஒரு பொருளை வாங்கியிருக்கிறோம், நம்மகிட்ட ஒரு பொருள் இருக்குது, கஸ்டமர் கேட்குறாரு, அவர் கேட்குற வேலைக்கு நம்ம கட்டுப்படி ஆகலைன்னு சொன்னால் நாம் அவர்கிட்ட நிறைய
இடத்துல நம்ம பார்த்துருப்போம், நாமளும் சொல்லியிருப்போம் இது வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையிலையும். அந்த பொருளுடைய விலை 50 ரூபான்னு வைங்க, நம்ம வாங்கினது 40 ரூபாய்க்கு வாங்கியிருப்போம், 25 ரூபாய்க்கு வாங்கியிருப்போம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் அவர்கிட்ட சொல்லும்போது நான் இதை கொடுக்குறதே வந்து நஷ்டத்துக்கு தாங்க கொடுக்குறேன், இல்லை வாங்கின அசல் ரேட்டுக்கே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறது தவறு. அசல் ரேட்டுக்கே கொடுக்குறதா இருந்தால் உண்மையிலுமே நீங்கள் வாங்கின ரேட்டுக்கே கொடுக்கணும், அசல் ரேட்டு. அதுதான் அசல் ரேட்டு. லாபத்தை வச்சுக்கிட்டு லாபத்தை கொடுக்கும்போது நம்ம அசல் ரேட்டை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொய் சொல்கிறது அதுவும் பொய் அப்படிங்கிறதாக சொல்கிறேன். அப்போ நம்ம எந்த விஷயத்தில் யோசனை பண்ணி பாருங்கள். அதே போல் பொருட்களில் கொடுக்கல் வாங்கல, அதே போல் அமானிதம், ஒரு பொருள் வாங்குகிறோம் கொடுக்குறோம், பணத்தை பரிமாற்றம் பண்ணுறோம், கைமாற்று வாங்குகிறோம், நாளைக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறோம், ஆனால் வாங்கினது நாளைக்கு நான் கொடுக்குறேன்னு சொன்னது நாளைக்கு நான் கொடுக்கறதில்லை. அப்போ இந்த தன்மை இல்லைங்க. இந்த தன்மை வந்து எப்படின்னு சொன்னால், நாம் எப்போ கொடுக்குறேன்னு சொன்னோமோ அப்போ கொண்டு வந்து கொடுத்துடணும். அதாவது வாங்குறவங்களுக்கும் எப்படி கடமை இருக்குதோ, ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, ஒருத்தர் கடனுக்கு கேட்டால் கொடுங்கள். கொடுத்த கடனை வாங்கினவர் எப்படி கொடுக்கணும்னு சொன்னால், இவர் மனசு நோக்கிறதுக்கு முன்னாடி, இவர் கேட்கறதுக்கு முன்னாடி கொண்டு வந்து கொடுக்கணும். அதுதான் அவருடைய தன்மை. வாங்குறவங்க என்ன தன்மையோ அதே தன்மை கொடுக்குறவங்க இருக்குது. ஒருத்தர் கொடுத்தாரு, அவர்கிட்ட வாங்கிட்டோம், கொடுக்க சொல்லி சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, தேவை ஏற்பட்டால் கடன் கொடுங்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நமக்கு தேவை ஏற்பட்டுச்சு, கடனை கேட்டு வாங்கிட்டோம். இப்போ வாங்கினவருடைய தன்மை என்ன? எப்போ கொடுக்குறோம்னு சொன்னோமோ சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம கொண்டு போய் கொடுத்துடணும், அவர் கேட்கறதுக்கு முன்னாடி கொடுக்கணும். இதுதாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காமிச்சு கொடுத்த வழிமுறை. நாம் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஒருத்தர்கிட்ட வாங்கிட்டோம்னு சொன்னால் திருப்பி கொடுக்கறதுக்கு உண்டான சூழ்நிலையை பற்றியே நம்ம யோசிக்கிறதே இல்லை. கொடுக்கணுங்கிற எண்ணமே நமக்கு சிந்தனையில் வர்றதில்லை. கேட்டால் பார்த்துக்கலாம், கேட்டால் கொடுத்துக்கலாம். இது வந்து மூமினுடைய பழக்கம் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஒரு பொருள் கொண்டாந்து கொடுத்தாங்கன்னு சொன்னால் அந்த பொருளை வாங்கி வச்சு அப்படியே திருப்பி கொடுப்பாங்க. வேறு பொருளை மாற்றி கொடுக்க மாட்டாங்க, அந்த பொருளை அப்படியே வச்சுருந்து திருப்பி கொடுப்பாங்க. இது வேடிக்கைக்காக ஒரு கதை சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்து ஒரு சொம்பை ஒரு அண்டாவை கொண்டு போய் ஒருத்தர்கிட்ட இரவல் வாங்கினாராமா, ஒரு அண்டாவை. அந்த அண்டை வாங்கிட்டு வாங்கினவர் அடுத்த நாள் கொண்டு போய் அதோட சேர்த்து ஒரு சொம்பும் கொடுத்துருக்குறாரு. அவங்க வாங்கிட்டாங்க. என்னங்க இது சொம்பை கொடுக்குறீங்க அப்படின்னாங்க. இல்லைங்க, இது வந்து குட்டி போட்டுருச்சுன்னு சொன்னாங்க. சரின்னு அவங்களுக்கும் ஒரு குழப்பத்தில் சரின்னு வாங்கிட்டாங்க. வாங்கி வச்சுட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் போச்சு, மறுபடியும் அதே மாதிரி அண்டா கேட்டிருக்கிறாரு. அண்டா கேட்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னால், அண்டாவை கொடுத்துருக்குறாங்க. அண்டாவை வாங்கிட்டு போனவர் அடுத்த நாள் திருப்பி அண்டாவை கொண்டு போய் கொடுக்கவே இல்லை. அவங்க வந்து கேட்குறாங்க அண்டாவை. இப்போ இவர் சொல்கிறாரு, அண்டா மவுத்தாயிடுச்சுங்கன்னு சொல்கிறார். என்ன மவுத்தாயிடுச்சா, என்னங்க எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஏங்க, நேற்று குட்டி போட்டுச்சுன்னு சொல்லி கொண்டு வந்து ஒரு சொம்பை கொடுத்தேன், அதை மட்டும் சந்தோஷமாக வாங்கிட்டீங்க. இன்றைக்கி அண்டா மவுத்தாயிடுச்சுன்னு சொல்கிறேன், எப்படின்னு கேட்குறீங்களே, என்னங்க அப்படின்னு கேட்குறாரு. கேட்குறது நியாயம் தானே, இது தப்பு இல்லையே, குறை இல்லையே. இப்படி தான் சொன்னார். முதல் நாள் கொடுத்ததை வாங்கிட்டார். வாங்கிட்டு உங்களுடைய அண்டா வந்து குட்டி போட்டிருக்குன்னு சொன்னார். அவர் ஏற்றுக்கிட்டு வாங்கிட்டார். ஆனால் இன்றைக்கி மவுத்தாயிடுச்சுன்னு சொன்னாங்க எப்படின்னு கேட்குறாரு. நேற்று கேட்கலையே அந்த கேள்வி அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். அப்போ இதை நம்ம வந்து விளங்குறதுக்காக ஒரு வேடிக்கைக்காக சொன்ன கதையை தவிர இது வந்து உண்மை சம்பவம் கிடையாது. இதை வந்து நம்ம விளங்கணும். அதனால் அல்லாஹ்வுடைய கிருபையில் பாருங்கள், இன்றைக்கி ஆயுத பூஜையுடைய நாளாக இருக்குது. இன்றைக்கி நம்மளுடைய மக்கள், எத்தனையோ மக்கள் வியாபாரம் செய்யக்கூடிய மக்களாக இருப்பாங்க. தன்னுடைய வியாபாரத்தை வந்து நியாயமான முறையில், நேர்மையான முறையில், ஏமாற்றம் இல்லாமல் வியாபாரம் பண்ணி தன்னுடைய குடும்பத்துக்கு, தன்னுடைய சம்பாரிச்ச செல்வங்களை தன்னுடைய குடும்பத்துக்கு தேவையாகிற மாதிரி செலவு செய்யுங்க. தேவையில்லாத வீண் செலவுகள் செய்கிறது கொண்டு என்ன ஏற்படுதுன்னு சொன்னால், குடும்பத்தை இழந்து, வாழ்க்கையை இழந்து, எல்லாம் இழந்து ரோட்டில் ஒன்றும் இல்லாமல் நம்ம இருக்கிற அளவுக்கு ஆயிட வேண்டாம். ஏன்னு சொன்னால், எப்போ நம்மளுடைய செலவுகள் எது இதில் அனுமதி இல்லாத முறையில் செலவு செய்கிறோமோ அப்போ அது வந்து என்ன ஏற்படுதுன்னு சொன்னால், அது நம்மளுடைய குடும்பத்தை பாதிக்கக்கூடிய சூழ்நிலை கொண்டாந்து விட்டுரும். அதனால் சம்பாதிக்கிற பொருட்களை, காசுகளை குடும்பத்துக்கு தேவையான முறையில், நல்ல முறையில் செலவு செய்யுங்க. வீட்டுக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு பைசாவுக்கும் சதக்காவுடைய நன்மை இருக்குது. எதை சொன்னமோ, எதை கேட்டமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்துடுவானாக. இதை வந்து எல்லாத்துக்கும் தேவையானது. உங்களுடைய நண்பர்களுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் செய்யுங்க, எல்லாத்துக்கும் அனுப்பி வைங்க. யாருக்கும் தேவையில்லைங்கிறது இல்லை. எல்லாரும் கேளுங்க, கேட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் யோசனை பண்ணுங்க. இதனுடைய உண்மையான விளக்கம் என்னங்கிறது புரியும். எதை சொன்னமோ, எதை கேட்டமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்துடுவானாக. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வல்ஹம்திக
அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வஸ்தக்ஃபிருக வ அத்தூபு லா ஹவ்ல வலா குவத்தா இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு.